Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 28 அதிகாரம் 29 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தேவனுடைய ஆச்சரியமான ஆலோசனையும் சிறப்பான ஞானமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்கிறவை நிறைவேறும் என்பதால் நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். புத்திசாலித்தனமாக ஆலோசனை வழங்கக்கூடிய ஒருவர் உங்களுக்கு தேவையா? உங்களை சரியான பாதையில் வழிநடத்தக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வேதம் கூறுகிறது. இந்த வேத வார்த்தையின்படியே நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய பார்வையின் கீழ் இருப்பதை அவரே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தேவாதி தேவனுக்கு ஆலோசனை கர்த்தர் என்று ஒரு அருமையான பெயருண்டு. ஆம், அவரை நம்புகிறவர்களுக்கு, அவருடைய உதவியை நாடுகிறவர்களுக்கு அவர் போதித்து வழிநடத்துகிற அன்புள்ள தகப்பன். இதை நீங்கள் அனுபவித்து பார்த்திருக்கிறீர்களா? அவர் பட்சபாதமற்றவராக தம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, வேண்டுதல் செய்பவர்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து போதித்து அவர் விரும்பும் வழியிலே நடத்துவார். ஆண்டவரை நேசித்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு வாலிப பெண் திருமண வயது வந்ததும் பெற்றோர் அவளுக்கென்று ஒரு துணையை தேடுவது பற்றி அறிந்தாள். தாய் அவளை நோக்கி, மகளே, 2 வரன்கள் இப்பொழுது வந்திருக்கின்றன. ஒன்று உலக பிரகாரமான நல்ல வேலையில் இருப்பவர், ஆனால் ஆசிர்வாதங்களை பெறாதவர். மற்றொருவரோ சாதாரண வேலையில் நடுத்தர ஊதியம் பெற்று வாழ்கிறவர், ஆனால் கர்த்தரை அறிந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர். இதில் நீ யாரை தெரிந்து கொள்ள விரும்புகிறாய்? நீ ஜெபம் பண்ணி எனக்கு சொல், அதன்படி நாங்கள் செய்கிறோம் என்றார்கள். அவள் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையின்படி என்னை சரியான பாதையில் நடத்தும் என்று உபவாசத்தோடு ஜெபித்தாள். ஆவியானவர் அவளோடு பேசினார். குறைந்த வருமானம் இருந்தாலும் என்னை உண்மையாய் தேடுகிற பக்தனையே நீ தெரிந்து கொள். நான் அவனை ஆசிர்வதிப்பேன். உன் நிமித்தம் சகல பாக்கியங்களையும் கட்டளையிடுவேன் என்றார். அப்படியே அதை அவள் தன் தாயிடம் சொல்ல இனிதே திருமணம் நடந்து முடிந்தது. கர்த்தருடைய ஆசிர்வாதத்தோடு வாழ்க்கையில் நிறைவான ஆசிர்வாதத்தை அந்த மகள் பெற்று கணவனும் மனைவியுமாக கர்த்தருடைய சேவையை சந்தோஷமாக செய்து வந்தனர். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இவ்விதமாக ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர் நமக்கு மிகவும் சமீபமாக இருக்கும்போது நாம் ஏன் வீணாக கவலைப்பட வேண்டும்? ஆனால் ஜெபம் செய்து அவரை தேடி அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்து பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனையை பெறாமல் உலகத்தாரை போல இதை செய்யலாமா அல்லது செய்யக்கூடாதா என்று குறிக்கேட்பது போல் எதிர்பார்ப்பது சரியான வழியல்ல. கர்த்தர் ஒவ்வொருவரிடமும் பேசுவார். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது?
எனவே எந்த தேவைக்கும் நீங்களே முழங்காற்படியிட்டு உபவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு ஏற்ற ஆலோசனையை கூறி எல்லா காரியங்களிலேயும் சீரும் செம்மையுமாக உங்களை நடத்துவார். நம் இயேசு எவ்வளவு பெரியவர்! அநேக வேளைகளில் நாமும் என்ன செய்வதென்று தெரியாமல், யாரிடம் யோசனை கேட்பது என்று தெரியாமல் திகைக்கிறோம். தாமே நமக்கு ஆச்சரியமான ஆலோசனை அளித்து நாம் செய்கிறவை எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கும்படி செய்வதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவனிடமிருந்து நாம் ஞானம் பெறுவதால் நம்மை பார்க்கிறவர்கள் இவருக்கு அதிக ஞானம் இருக்கிறது என்று கூறுவார்கள். தேவனுடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும்படி இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படும் போது அவரது சத்தம் உங்களுக்கு கேட்கட்டும். அவரது ஆலோசனையை உங்கள் இருதயம் புரிந்து கொள்ளட்டும். நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஞானத்தினால் சிறந்து விளங்குவீர்களாக. இயேசுவின் நாமத்தில் செழிப்படைவீர்களாக. ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய வசனத்தின் மூலம் தைரியம் கிடைத்துள்ளது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ஆலோசனை ஆச்சரியமானது. உம்முடைய கிரியைகள் மகத்துவமானவை. என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் உம்மிடம் தீர்வு இருக்கிறது என்றும், என்னுடைய ஜெபங்களுக்கு நீரே பதில் என்றும் அறிந்திருக்கிறேன். நான் செய்கிற எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவதற்கு நீரே எனக்கு போதுமானவர். மற்றவர்கள் குதிரைகளையும் ரதங்களையும் நம்பினாலும் நான் உம்மையும் உம்முடைய ஞானமுள்ள ஆலோசனையையும் நம்புகிறேன். நீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய பிரச்சனைகள், அவமானம், குறைவு எல்லாவற்றிலிருந்தும் என்னை வெளியேற்றி நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஆசிர்வாதமான இடத்துக்கு என்னை வழிநடத்துவீர் என்று நம்புகிறேன். உம்முடைய கிரியைகள் மகத்துவமானவைகள். உம்முடைய வல்லமையான கரத்தினால் என்னை மகா உயரங்களுக்கு உயர்த்தும். உம்முடைய ஆலோசனைகளுக்கு மாத்திரமே என் காதுகள் செவி கொடுக்கும். இந்த உலகத்திற்கு உம்முடைய ஆச்சரியமான திட்டமாக நான் இருப்பதால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எனக்கு அளித்துள்ள மகத்துவமான ஞானத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னையும் எனக்குண்டானவை எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அருளிச் செய்வீர் என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். என் வாழ்வில் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக மாறும் என்றும், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யப்படும் என்றும் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். நானும் என்னுடைய காரியங்களில் முடிவெடுக்க வேண்டிய சகல நேரங்களிலும் ஜெபத்தோடு உபவாசத்தோடு உம்முடைய ஆலோசனையை தேடி வாழ்க்கையிலே ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எனக்கும் உம்முடைய தெய்வீக வழிநடத்துதலை, நிறைவான ஆலோசனையை இன்று முதல் தந்து ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.